எக்கோ, நான் இன்னும் தீபாவளிக்கு துணியே எடுக்கலக்கா. நீங்களா எடுத்துட்டீங்களாக்கா? இல்ல நெட்டவழி, நானும் இனி எடுக்கல. இன்னும் 10 நாள் தானே கிடக்குது. ஆமாக்கா, நானும் எடுக்கலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். வீட்டில் ஏகப்பட்ட வேலை இருக்கா, அதனால துணி கடைக்கு போறதுக்கு டைமே இல்லை பார்த்துக்கங்க. நீங்க எப்பவாவது போனீங்கன்னா சொல்லுங்க, நானும் வாரேன். என்ன ஒத்த ரோசா, பேச்சையே காணும். நீ துணி எடுத்துட்டியா என்ன? இல்லை நெட்டவழி, நானும் இனி எடுக்கவே இல்லை. நீங்களாம் போனீங்கன்னா சொல்லுங்க, நாங்களும் வாரோம். நானும் போகணும் தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நேரம் கூடலை. சரி, நீங்கள் என்னைக்காவது போனீங்கன்னா சொல்லுங்க. சீக்கிரம் போகிறது நல்லது. முடிஞ்சால் நம்ம இன்னைக்கே போயிட்டு வந்துடுவோம். ஏன்னா இனிமே நம்ம லேட்டு பண்ணோன்னா அப்புறம் துணி எதுவுமே இல்லாமல் போயிடும். நல்ல நல்ல துணி எல்லாம் விற்றே போயிடும். அப்புறம் கழிஞ்சு போனதை தான் நம்ம வாங்கணும். ஆமாடி, நீ சொல்கிறது கரெக்டு தான். இப்போவே நம்ம போகலன்னா கழிஞ்சு போன துணி தான் கிடைக்கும். எங்கள் வீட்டு பிள்ளைங்க வேற ரொம்ப நாளாகவே கூட்டு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் தான் சரி அப்புறம் போகலாம் அப்படியே டைமை ஓட்டிக்கிட்டு இருந்தேன். இன்னும் பார்த்தா 10 நாள் தான் கிடக்குது. சரி, இன்னைக்கு போவோம். நான் போய் பிள்ளைங்கிட்டையும் சொல்கிறேன். வீட்டில் எல்லாரும் பிள்ளைங்களையும் கூட்டு வந்துருங்க. எல்லாரும் ஃபேமிலியாக போய் நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம். ஆமாக்கா, போத்தீஸில் நல்லா சூப்பராக அழகழகாக டிசைன் போட்டிருக்காங்களாம். நம்ம அங்கேயே போடலாம். சரியா? சரி, எல்லாரும் வீட்டுக்கு போய் கிளம்பி வாங்க. நானும் வீட்டுக்கு போய் கிளம்பிட்டு வாரேங்க்கா, போவோம். சரி நெட்டவழி, நம்ம போகலாமே. போகலாம். எப்பா, ஒரு வழியாக போத்தீஸ் வந்து சேர்ந்துட்டோமா? ஏடி, அந்த அக்காவை பாருடி, கை குழந்தை வச்சுருக்காங்கல்ல, அவங்கள தான் சொல்கிறேன். அவங்களாம் துணி எடுத்துட்டு அங்கே போல ரொம்ப சீக்கிரம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க முகத்தில் சந்தோஷத்தை பாரு. நம்மளும் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வரும்போது இப்படி தானே சிரிச்சிட்டே வருவோம். ஆமாம், வாங்க வாங்க, சீக்கிரம் போவோம். ஒரே வெயிலாக இருக்குது. உள்ள நல்லா குளுன்னு ஏசி போட்டு வச்சுருப்பாங்க. வாங்க போவோம். ஆமாம் நெட்டவழி, எனக்கு ஒரு மாதிரி உஷ்ணமாக இருக்குது. சீக்கிரம் வாங்க, கடைக்குள்ளே போவோம். நல்லா குளுன்னு ஏசியில் நின்றுட்டு மெதுவாக துணி எடுத்துகிட்டு வரலாம். எப்பா, உள்ள என்ன ஜில்லுன்னு இருக்குயா, சூப்பராக இருக்குது. இதுலேயே ஒரு தலையானி இருந்துச்சுன்னா போட்டு படுத்துடலாம் போலையே. எடி சங்கி சரசு, நான் 3000 ரூபா தான் வச்சுருக்கேன். 2 பேருக்கும் சேர்த்து ஆளுக்கு 1500 ரூபாய்க்கு தான் வாங்கணும். சரியா? அதுக்கு மேலே வாங்கிடாதீங்கடி, பார்த்து வாங்குங்க. 2000 ரூபா ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லிடாதீங்க. 1500 ரூபா தான் கணக்கு. சரியா? சரிம்மா. அப்புறம் என்ன, வாங்க எல்லாரும் போய் பார்ப்போம். யார் யாருக்கு என்ன வேணுமோ அந்தந்த செக்ஷனுக்கு போங்க. நான் எனக்கு என்ன வேணுமோ அந்த செக்ஷனுக்கு போகிறேன். யாராவது மேலே ஏறணும், ஏறி போகணும், அங்கே ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா பார்த்து போங்க. முன்னாடி பாருங்க, ஒரு ப்ரெக்னென்ட் லேடி இருக்காங்க. ப்ளூ சுடிதார் போட்டிருக்காங்க பாரு, அவங்கள தான் சொல்கிறேன். அவங்க வயிற்ற பார்த்தா எனக்கு என்னமோ ரெட்டை குழந்தைங்கன்னு தான் தோணுது. எல்லாரும் பார்த்து போங்க, அவங்கள இடிச்சிடாதீங்க, பாவம்ல. ஏக்கா பார்த்துக்கா, மெதுவாக ஏறுங்க. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கீங்க. லிஃப்ட்டில் ஏறுங்கக்கா, லிஃப்ட்டில் கூட ஏறி போகலாம்ல. ஏன் இப்படி கஷ்டப்பட்டு இதில் ஏறுறீங்க? லைட்டாக ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இந்த பொம்பளை யாரை சொல்லுது? இங்கே நம்ம மட்டும் தானே நின்றுட்டு இருக்கோம். என்னமோ குழந்தை இருக்கு அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இங்கே குழந்தை உண்டானவங்க யாரும் இந்த மாதிரி இல்லையே. ஏக்கா, உங்களை தான் ப்ளூ சுடிதார் போட்டுறாக்கா. ப்ளூ சுடிதார் போட்டாக்கா, இந்த வெள்ளை தொப்பி வச்சுருக்கீங்களா? ஏக்கா, வெளியே வெயில் தாங்கலையோ, அதனால தொப்பி வச்சுருக்கீங்களோ? பார்த்து போங்கக்கா. மெதுவாக போனாலும் பரவாயில்ல, நான் பின்னாடியே மெதுவாக வாரேன். என்னம்மா உனக்கு வேணும்? புத்தி எதுவும் கெட்டு போச்சா? ஏதோ ப்ளூ சுடிதார் போட்டாக்கான்னு சொல்ற. ஏம்மா, என்ன பார்த்தா எப்படி இருக்கு? நான் என்ன பார்த்தா பொண்ணு மாதிரியா இருக்குன்னு கேட்கேன். நான் ஆம்பளைம்மா. என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? கண்ணு தெரியுதா தெரியலையா? ஒரு கண்ணாடியை வாங்கி போடு சீக்கிரம். அட கடவுளே, ஆம்பளையா இது? நம்ம தொப்பையை பார்த்து தான் ஏமாந்துட்டோம் போலையே. சரி, ஏதாவது சொல்லி மழுப்புவோம். அது ஒன்றும் இல்லைனே. நான் ஒரு நாடகத்தில் நடிக்க போகிறேன் பார்த்துக்கோங்க. அதை இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அது தெரியாமல் நீங்கள் நினச்சிட்டிங்க. அந்த நாடகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற அக்காவும் ப்ளூ சுடிதார் தான் போட்டு வெள்ளை கலர் தொப்பி வச்சுருப்பாங்க. அதை அப்படியே மனப்பாடமாக எப்படி பேசணும் அப்படின்னே கற்றுக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தேன்னா நீங்கள் அதை தப்பாக நினச்சிட்டிங்க போல். உங்களை சொல்லலைண்ணே, நீங்கள் போயிட்டு வாங்க. சரிம்மா, என்னத்தையோ உழத்திக்கிட்டு இருக்க. சரி, எனக்கு டைம் ஆகுதுன்னா கிளம்புறேன். எப்பாடி, நல்ல மனுஷனாக இருப்பான் போல. நல்ல வேலை, எதுவும் திட்டலை. சரி, நம்ம வேலையை பார்ப்போம். நெட்டவழி நல்ல மழுப்புறையா. இதெல்லாம் வாழ்க்கையில் சகஜமாப்பா. வாங்க மேடம், என்ன பார்க்குறீங்க? எடி, 2 பேருக்கும் நல்ல லாங் சுடி தானே கேட்டீங்க. சரி, அதுவே கேட்டுடலாமா? தம்பி, நல்ல லாங் சுடிதாரா நல்ல புது மாடலாக எடுத்து காட்டுப்பா. இந்த 2 பிள்ளைகளுக்கு தான். ஆமாண்ணே, இப்போ வந்திருக்க நியூ மாடலாக காட்டுங்க. சரிக்கா, இந்த காட்டுறேன்.
இது இப்போ வந்திருக்க நியூ மாடல் மேடம். எம்மா இந்த Dress நல்லா இருக்கான்னு பாரு. என்ன கருமம்டி இது, கழுத்தெல்லாம் தெரியுது. ஐயே நல்லாவே இல்ல. தம்பி என்ன இது, வாலிப பிள்ளைங்க இப்படி போட்டுட்டு சுத்த முடியுமா? எல்லாரும் பாரு என் பிள்ளைகளை தான் பார்ப்பாங்க. நல்லா ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி நல்ல சுடிதாரா காட்டுங்க. இது என்ன பாதி உடம்பு தெரியுது, சாய் நல்லாவே இல்ல. தம்பி நல்ல சுடிதாரா காட்டுப்பா, நல்லா ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி காட்டு. எம்மா இப்போ இதுதாம்மா ஃபேஷனு, இப்போ உள்ள பிள்ளைங்களாம் இப்படிதாம்மா போடுவாங்க. என்ன பாசனம், நல்லாவே இல்லை. நான் இது வாங்கியே தரமாட்டேன். தம்பி நல்ல சுடிதாரா காட்டுப்பா, நல்லா ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி காட்டு. சரி மேடம், இந்த காட்டுறேன். எம்மா இது எப்படி இருக்குன்னு பாரு. இது சூப்பரா இருக்குடி, என் கண்ணே பற்றும் போலயே. என் பிள்ளையா இது, வீட்டுக்கு போய் சுத்தி போடணும். என் பிள்ளைக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்கடி. என்ன அழகா இருக்க தெரியுமா? இந்த ட்ரெஸ்லாம் பாரு எப்படி இருக்கு, சூப்பரா இருக்குல்ல. பாரு காலு கை எல்லாமே தெரியல, எல்லாம் உள்ளதான் இருக்கு. இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போடணும். அதை விட்டுக்கிட்டு எல்லாத்தையும் வெளியே தெரியுற மாதிரி போட்டா நல்லாவா இருக்கு? சே, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இது சூப்பரா இருக்குடி, இதை நீ வாங்கிக்க. சரிம்மா, எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்குமா, நான் இதையே எடுத்துக்கிறேன். எம்மா இங்க ஒருத்தி இருக்கேனே, கண்ணுக்கு தெரியுதா? என் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உன்னோட ட்ரெஸ்ஸுக்கு என்னடி குறைச்சாலு, அதுவும் சூப்பராக இருக்குடி. ட்ரெஸ் வாங்கினா இந்த மாதிரி தான் வாங்கணும், நல்லா கையெல்லாம் கவர் பண்ணி பாரு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நீ அதை வாங்கிக்கடி. அதானே பார்த்தேன், அவள் ட்ரெஸ்ஸை மட்டும் நல்ல ரொம்ப நேரமாக பார்த்து சொன்னேன். ஏன் இதை பார்த்துக்கிட்டு சும்மா வாங்கிக்கன்னு சொல்கிறேன்? எனக்கு என்னமோ இது பிடிக்கல. பாரு அவளோடது எவ்வளோ கிராண்டாக இருக்குது, எனக்கு பாரு சிம்பிளாக இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எனக்கு வேறு ட்ரெஸ்ஸு தான் வேணும். சரி மக்கா, உனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்க. இதுக்கு எதுக்கு நீ கோவப்படுற? 1500 ரூபாய்க்குலாம் வாங்கணும், அவ்வளோதான் நான் கேட்குறது. மற்றபடி உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்க. இது வேணான்னா விட்டுடலாம். அதுக்கு எதுக்கு நீ கோவப்பட்டுக்கிட்டு இருக்க? என்ன, எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு சுத்தமாக பிடிக்கல. அவளுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க, நல்ல கிராண்டாக இருக்குது பாருங்க, அந்த மாதிரி தான் எனக்கு வேணும். அதே மாதிரி எல்லோ கலர் தான் வேணும் எனக்கு. அதே மாதிரி ட்ரெஸ்ஸு கூட இருந்தாலும் பரவாயில்ல, அதே மாதிரி எடுத்து கொடுங்க. ஏம்மா அதே மாதிரி வராதுமா நம்ம கடையில். ஒரே மாதிரி ட்ரெஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லோ கலரில் வேறு ஏதாவது டிசைன் போட்டு தரவா? எனக்கு நல்ல கிராண்டாக இருக்கணும், அதே மாதிரி நல்ல ஜெகஜோதியாக இருக்கணும் பார்க்குறதுக்கே. அந்த மாதிரி ட்ரெஸ் தான் வேணும், அதே எல்லோ சுடிதார் தான் வேணும். நீங்கள் வந்து வேறு ஏதாவது கொண்டு வாங்க, பார்ப்போம் எப்படி தான் இருக்குன்னு. சரிம்மா, இந்த கொண்டு வரேன். வாவ், இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏம்மா நான் இதுவே வாங்கிக்கிறேம்மா. எப்படி இருக்கு பாரு, நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்குடி, என் கண்ணே பற்றும் போல. 2 பேருக்கும் அட்டகாசமாக ட்ரெஸ் அமைஞ்சிருச்சு. இதே வாங்கிக்கிறீங்களா? தம்பி இந்த 2 இதுவும் ரேட் எவ்வளோப்பா? 1500 ரூபாய்க்குள்ள தானே இருக்கும். மேடம் நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீங்க? இப்போல்லாம் 1500 ரூபாய்க்கு எந்த டிசைனும் இல்லாமல் பிளெயினாக தான் கிடைக்கும் மேடம். இந்த மாதிரிலாம் கிராண்டாக கிடைக்கணுன்னா கண்டிப்பாக அது 2500 ரூபா இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்க பொண்ணு போட்டிருக்குல்ல, அந்த ட்ரெஸ் வந்து 2500 ரூபா. இந்த கண்ணாடி போட்ட பொண்ணு போட்டிருக்குல்ல, இது வந்து 2300 ரூபா. அடி ஆத்தி, ஏடி நான் உங்கள் 2 பேரையும் 3000 ரூபாய்க்குள்ளே தானே வாங்க சொன்னேன். நீங்கள் என்ன 2500 ரூபாய்க்கு எடுத்து வச்சுருக்கீங்க? ஆளுக்கு 1500 ரூபா தானே சொன்னேன். இது எப்படி செல்லுபடி ஆகும்? தம்பி 1500 ரூபாய்க்கு எடுத்து போடுப்பா. ஏம்மா எனக்கு தெரியாது, நான் வந்து ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன் இந்த ட்ரெஸ் தான் எடுக்கணும்னு. எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ட்ரெஸ் தான் எனக்கு வேணும். ஏம்மா ஆமாம்மா, எனக்கு இந்த ட்ரெஸ் தான் வேணுமா, எனக்கு இந்த ட்ரெஸ் தான் பிடிச்சிருக்கு, எனக்கு வேணும். ஏம்மா அப்புறம் நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். அவளோட ட்ரெஸ்ஸு பாரு 2500 ரூபாமா, என்னோட ட்ரெஸ்ஸு 2300 ரூபாமா. அப்போ 200 ரூபா கம்மியாக நான் எடுத்திருக்கேன். அப்போ அந்த 200 ரூபாய்க்கு நீ எனக்கு வளையல் அந்த மாதிரி ஏதாவது வாங்கி தரணும். பார்த்துக்க, எல்லாம் மைண்டில் வச்சுக்க. நான் போகிற வழியில் கேட்பேன், வாங்கி தரணும். ஏடி நான் உங்கள் 2 பேருக்கும் இந்த துணியை வாங்கி கொடுக்கலாமான்னு யோசித்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்னடா வளையல வேற கேட்குறியாங்கோ? நான் 1500 ரூபாய்க்குள்ளே தானே வாங்க சொன்னேன். இப்போ காசுக்கு எங்கே போகிறது? என்கிட்டலாம் காசு இல்லை பார்த்துக்க. போகல, உங்ககிட்ட கேட்கறதுக்கு நான் அப்பாட்ட கேட்டுக்குவேன். எப்பா பாருப்பா, அம்மா ரொம்ப சீன் போடுறா. எப்போ 1500 ரூபாய்க்கு எப்படிப்பா துணி எடுக்க முடியும்? எப்போ அந்த துணியை பாருப்பா எவ்வளோ அழகா இருக்குன்னு. இப்போ எங்களுக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாருப்பா. எப்போ தீபாவளிக்கு கூட இந்த மாதிரி கிராண்டா எடுக்கலன்னு எப்படிப்பா? எப்போ நீங்கள் வாங்கி கொடுங்கப்பா, எப்போ ப்ளீஸ்ப்பா. ஆமாப்பா, எப்போ எங்கள் 2 பேர் மேலே நீங்கள் எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க. எப்போ எங்கள் மேலே உண்மையான பாசம் இருந்தால் எங்களுக்கு வாங்கி தாங்கப்பா. எப்போ எங்களுக்கு இந்த ட்ரெஸ் தான்ப்பா ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிம்மாக்கா, 2 பேரும் எதுக்கு அழுகிறீங்க? அப்பா இருக்கேன்ல, அப்பா வந்து காசு கொடுத்து வாங்கி தரேன். சரி, அவங்க அம்மா கிட்டக்கா நான் உங்கள் 2 பேருக்கும் வாங்கி தரேன். தம்பி இந்த 2 இதையும் பில்லு போட கொடுத்துருங்கப்பா. ஏங்க நம்ம 3000 ரூபாய்க்குள்ள தானே 2 பேருக்கும் வாங்கி கொடுக்கணும்னு பேசி வச்சிருந்தோம். நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க? எப்போ பிளேட்டை மாற்றி போடுறீங்க? சும்மா ரெடி, தீபாவளிக்கு தானே வாங்குறாங்க. எப்போவாது தான் இந்த மாதிரி நல்ல துணி எடுக்க முடியும். வாங்கிட்டு போகுது பிள்ளைங்க. இப்படியே பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து கழுதி
சரியாக்குங்க. அப்புறம் 2 பேரும் என்னதான் போட்டு எல்லா இடத்துலையும் பாடாப்படுத்துவாங்க. சார் இந்த 2 ட்ரெஸ்ஸும் ஓகே தானே? பில் போட கொடுத்துடலாமா? கன்ஃபார்ம் தானே? அப்புறம் பில்லு போட்டதுக்கப்புறம் வேறு துணி எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா அது கஷ்டங்க. இப்போவே சொல்லிடுங்க. தம்பி, இந்த 2 துணியும் பில் போட கொடுத்துருப்பா, நான் வாங்கிக்கிறேன். சரி சார். ஈ ஜோலி. எப்பா, ஒன்று என்ன அழகா இருக்கு. எதை எடுக்கனே தெரியலையே. இந்த மஞ்சள் எடுக்கவா இல்லை சோப்பு எடுக்கவா இல்லை வெள்ளை எடுக்கவா, எதை எடுக்கனே தெரியலையே. எல்லாமே அழகா இருக்கே, என்ன பண்ணுறது? கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிப்போம் என்ன ட்ரெஸ் எடுக்கலான்னு. எப்பா இந்த கடையில் நல்லா வசதியாக தான் போட்டு வச்சுருக்காங்க. சோஃபா, காலை நீட்டுறதுக்கு ஒரு டீப்பாய் மாதிரி கண்ணாடி போட்டு என்னமோ வச்சுருக்காங்க. காலை நீட்டுறதுக்கு நல்லா வசதியாக தான் இருக்குது. ஆஹா, என்ன சூப்பராக இருக்கியா. குழுன்னு ஏசி வேறு இருக்குது. அப்படியே கண்ணெல்லாம் சொக்குது. அப்படியே ஒரு தூக்கத்தை போடலாம் போலையே. மின்னலை பிடித்து மேகத்தை துடைத்து பெண்ணென்ன படைத்து வீதியில் விட்டு விட்டாய். ஐயா, யார் இந்த பொம்பளை இப்படி படுத்து கிடக்குது? ஏம்மா இப்படிலாம் படுக்கக்கூடாது கடையில், எந்திரிம்மா. இப்போதான் வந்து உட்காந்தேன், அதுக்குள்ளே பொறுக்காதே. சாய், என்ன தம்பி, என்ன வேணும்? ஏம்மா இப்படிலாம் படுக்கக்கூடாதுமா கடையில். துணி எடுக்கிறதா இருந்தால் வாங்குங்க, இல்லைன்னா இடத்த காலி பண்ணுங்க. ஆமாம், இந்த மாதிரி சோஃபாலாம் போட்டு வச்சிருக்கிறது எதுக்கு? அப்போ சோஃபா போடாமல் விட்டுருக்கலாம்ல. கால் வலிச்சா உட்கார்றதுக்கு, படுக்கிறதுக்கு, காலை நீட்டி வைக்கிறதுக்கு தானே போட்டிருக்கு. அப்புறம் இப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? நான் கடை ஓனர்கிட்ட பேசிக்கிறேன், நீ ஒன்றும் சரியில்லை. ஏம்மா, நான் இந்த கடையில் பல வருஷமாக வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த கடையோட ரூல்ஸ்லாம் எனக்கு தெரியும். இங்கே படுக்கக்கூடாதுன்னா படுக்கக்கூடாது, அவ்வளோதான். இடத்த காலி பண்ணி வாங்கலண்ணா. என்னை பார்த்தா என்ன நினச்சிங்க? நான் எவ்வளோ பெரிய வசதியான பொண்ணு தெரியுமா? நான் என்ன சும்மா வந்து படுத்திருக்கேன்னு நினச்சிங்களா? எங்கள் வீடுலாம் இதை விட வசதியாக இருக்கும், தெரியும்ல. நான் லெகங்கா வாங்க தான் வந்தேன். சரி, கால் வலிக்கிறேன்னு சொத்த நேரம் உட்காந்துருந்தேன். அதுவும் உனக்கு பொறுக்காத. சரி, அதான் எந்திரிச்சிட்டேன். அப்புறம் என்ன மூஞ்ச குரங்கு மாதிரி வைக்காத. இது சரியான வாயாடி பொம்பளையா இருக்கும் போல. காலையில யார் கண்ணில் முடிச்சோமோ நமக்குன்னே வாச்சிக்குது பாருங்க. நெட்டவள்ளி, உன்னதான் தேடிட்டு இருந்தேனே, இங்க தான் இருக்கியா? ஏக்கா வாங்கக்கா, நல்ல வேளை வந்தீங்க. நான் எந்த துணி வாங்குறதுனே தெரியல, ஒரே குழம்பிக்கிட்டு கிடந்தேன். எல்லாமே அழகா இருக்கா. சரி, நீங்கள் பார்த்து சொல்கிறீங்களா? நான் ஒன்று ஒன்றா வச்சு காட்டுறேன். சரி நெட்டவள்ளி, வச்சு காட்டு பார்ப்போம். ஏக்கா, இது எப்படி இருக்குன்னு பாருங்க. சாய், இது நல்லாவே இல்லை நெட்டவள்ளி. பாரு, எல்லாமே தெரியுது. வயிறெல்லாம் எப்படி தெரியுது பாரு. இது நல்லாவே இல்லை. ஏக்கா, அதெல்லாம் மேலே ஒரு துணி கொடுத்துருக்காங்க பாருங்க, அதை வச்சு மறைச்சிக்கலாம். நீங்கள் முதல்ல இந்த கலர் எனக்கு நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இல்லை நெட்டவள்ளி, அந்த துணியை பாரு, நெட்டு மாதிரி தான் இருக்கு. வளவளையா இருக்கு பாரு. அதை வச்சு என்னத்தை மறைச்சாலும் எல்லாம் தெரிய தான் போகுது. நல்லாவே இல்லை நெட்டவள்ளி, வேற கலரை பாரு. இந்த கலர் உனக்கு எடுக்கவும் இல்லை. ஓ சரிக்கா, அப்போ அடுத்த துணியை பார்ப்போம். இது எப்படிக்கா இருக்கு? எனக்கு நல்லா எடுக்குதா? நெட்டவள்ளி, இந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னா சுமாராக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இது கொஞ்சம் லைட் கலராக இருக்குது பார்த்தியா. உனக்கு நல்லா பளிச்சுன்னு இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுது. இது கொஞ்சம் சுமார், வேற ஒன்றும் இல்லை. உனக்கு பிடிச்சிருக்கா? சுமார் மாதிரி தான் எனக்கு தெரியுது. உனக்கு ரொம்ப ஒன்றும் எடுக்கிற மாதிரி தெரியலை. கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு வாங்கினா இன்னும் கொஞ்சம் நல்லா எடுப்பாக இருக்கும். ஓ அப்படியாக்கா, சரிக்கா, அப்போ வேற ட்ரெஸ் பார்க்கலாம். ஏக்கா, இது எப்படி இருக்கு? நெட்டவள்ளியா, இது மகாலட்சுமி மாதிரி இருக்க நெட்டவள்ளி. போடு, செம அழகா இருக்கா தெரியுமா? கண்டிப்பா அதை வாங்கிடு, ரொம்ப அழகா இருக்கு உனக்கு. எனக்கு இன்னும் நம்பவே முடியல, அவ்வளோ அழகா இருக்கு. என் கண்ணே பட்டுரும் போல. நெட்டவள்ளி, இதை வாங்கிக்க. போங்கக்கா, சும்மா வெக்கப்படுத்தாதீங்க. சரிக்கா, அப்போ நம்ம இதை வாங்கிக்கலாம். சரிக்கா, இதை நம்ம பில் போட கொடுத்துடலாமா? ஆமாம் நெட்டவள்ளி, இதையே கொடுத்துரு, உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. சரிக்கா, கொடுத்துடலாம். அப்பாவா? அப்பாவை பற்றி உனக்கு தெரியாது. அவருக்கு பொறுமையே கிடையாது. எப்படியும் நம்ம துணி எடுக்கிறதுக்கு 3 மணி நேரம் ஆயிரும்னு நான் கீழேயே உட்காந்துக்கிறேன், நீங்கள் மெதுவாக எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. ஓ அப்படியா? சரிம்மா. ஏக்கா, என்ன பார்க்குறீங்க? தம்பி, என் பொண்ணுக்கு நல்லா அழகாக கவுன் காட்டுங்க. இதோ காட்டுறேங்க்கா. இந்த ட்ரெஸ் இப்போ வந்திருக்க நியூ மாடல்மா. இது எப்படி இருக்குன்னு பாரு. நான் ஏதாவது சொன்னால் அப்புறம் வீட்டுக்கு போய் நீ சொன்னதுனால தான் எடுத்தேன், இல்லைனா வேற ட்ரெஸ் எடுத்திருப்பேன், எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவேன். அதனால நீயே உனக்கு பிடிச்சதே எடுத்துக்க. நல்லா புரிஞ்சு வச்சிருக்கியே. சரிம்மா. இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப ஒன்றும் அட்டகாசமாக இல்லை, கொஞ்சம் நமக்கு சுமாராக தான் இருக்குது. அண்ணே, இந்த ட்ரெஸ்ஸு வேணாம், வேற ட்ரெஸ்ஸு காட்டுங்க. சரிம்மா. இது இப்போ ரீசெண்டாக வந்திருக்க நியூ மாடல் தாம்மா. இது ரொம்ப டார்க் கலரா இருக்கு. இதை விட கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு இருந்தா அழகா இருக்கும்னு தோணுது. அப்புறம் டிசைனும்
சரிம்மா. இது இப்போ புதுசாக வந்திருக்க மாடல்மா. வந்ததுமே கடகடன்னு வித்துருச்சு. இந்த ஒரு கலர் மட்டும்தான் பாக்கி இருக்கு. இது வாங்குறீங்களாம்மா? இது உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அப்படியானே வந்ததுமே எல்லா கலரும் வித்துருச்சா என்ன? ஆ, இந்த ஒரு கலர் தான் இருக்கோ? எனக்கு இந்த Dress ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிண்ணே, இதை நான் வாங்கிக்கிறேன். ஏம்மா எப்படி இருக்கு இந்த Dress? எனக்கு இந்த Dress ரொம்ப பிடிச்சிருக்குமா, இதை வாங்கி கொடுக்குறியா? நல்லா இருக்குமா, அருமையா இருக்கு. உனக்கு ரொம்ப எடுப்பா இருக்கு. இந்த கலரும் ரொம்ப நல்லா இருக்கு, உனக்கு நல்லா எடுக்குது. இதையே நம்ம வாங்கிக்கலாம். தம்பி, இது பில்லு போட்டு கொடுத்துருப்பா. எவ்வளோ ரூபாப்பா இது? இது 2000 ரூபா மேடம். ஓ சரிப்பா, பில் போட்டு கொடுத்துருங்க. சரி மேடம். ஏம்மா, இந்த சாட்டி எப்படி இருக்குன்னு பாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை நான் எடுத்துக்கவா? நல்லா இருக்குமாக்கா, ரொம்ப அருமையா இருக்கு. இதை எடுத்துக்க. சரிம்மா.